ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து நான் ரொம்பவே லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இது மே 26 அப்போ எடுத்த வீடியோ. ஸோ இதில் வந்து நான் வாய்ஸ் ஓவரிங் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம டிடிஎஃப் வாசனை நான் பார்க்க போகல நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணியிருந்த இந்த வீடியோ தான். ஸோ சில பல காரணங்களால் நம்மளால் டைத்துக்கு வீடியோ போட முடியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட அப்பாச்சி வண்டி பார்த்திங்கனாவே அப்பாச்சினாவே ஒரு கெத்து தான். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கிக்கரில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணது ஒரே கிக்கரில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செல்ஃப் என்னன்னு தெரியல, சம்பவமாகி ஒர்க் ஆகலை. ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா அடியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. சென்டரில் சைடில் வந்து 2 சைடில் கொடுத்துருப்பாங்க. 3ஆவது ஒரு போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. நம்மளால் வந்து அந்த 3 போல்ட்டும் கழட்ட முடியல. கழட்டுறதும் வந்து வர மாட்டேங்குது. ஸோ சென்டர் போல்ட்டு மட்டும் கழட்டி வந்து அதில் இருக்கிற ஆயிலெலாம் எடுத்துடலாம். ஸோ அப்படியே பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இல்லை அப்படின்னா ஆயில் கை மேலே விட்டு பெரிய அளவில் டேமேஜ் ஏற்படுத்தும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லோரும் ஆயில் நல்லா ப்ராப்பராக வந்து கரெக்டாக சேஃபோடு மாற்றுங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும், ரொம்பவே அப்படியே மெட்டஸ் பார்ட்டிகல்ஸாக இருக்குது. ஸோ ரொம்ப மரமரப்பாக இருந்துச்சு. நான் ஆயிலை கையில் தொட்டு ஸ்க்ரப் பண்ணுறப்பெல்லாம் ரொம்பவே மரமரப்பாக மண் மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நான் அள்ளி ஊற்றுறது ஆயிலாக இல்லை தாராடா அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஆயிலோட தன்மை மாறி இருக்குது. ஸோ இது எதனாலங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆயிலோட விளையாடுறதே ஒரு தனி சுகம்தான். ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அதில் விழுந்தது போல்ட்டு. என்னடா கையை வந்து அதில் விட்டு ஆட்டிட்டுக்கிறியா, உனக்கு சுடலையான்னு கேட்டிங்கன்னா ஆடிடுச்சு. நீங்கள் இதை அப்படி விட்டு ஆட்டிடாதீங்க. ஸோ அடுத்தது வந்து வெறும் வண்டியை சாவி ஆஃப் பண்ணி கிக் பண்ணோம். அப்போ தான் அதில் இருக்கிற ஆயிலெலாம் வந்து கீழே இறங்கும். ஸோ அப்படியே கிக் பண்ணி அப்படியே அதில் இருக்கிற எக்ஸ்ட்ராவாக அந்த பல்லு சக்கரத்தில் இருக்கிற ஆயிலெலாம் அப்படியே கீழே இறங்கும். உள்ளார பல்லு சக்கரை மாதிரி இருக்கும். அந்த ஆயிலெலாம் கீழே இறக்கும். நம்ம கிக் பண்ண பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த ஸ்பிக்டம் மாதிரி அப்படியே தெரிச்சிருக்கிறது. ஸோ பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும். நம்ம இந்த போல்ட்டை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நடுவில் பார்த்திங்கன்னா மேக்னெட் இருக்கும். ஸோ அந்த மேக்னெட்டில் வந்து நிறையா மெட்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதை பெட்ரோலோ இல்லை டீசல் மண்ணெண்ணெயை ஊற்றி நல்லா கழுவி தொடச்சிடுங்க. நல்லா க்ளீனாக தொடச்சிடணும். நல்லா க்ளீனாக பார்த்திங்க அப்படின்னா பழன்னு தொடச்சிடணும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த மேக்னெட் சைடெலாம் தொடச்சிடணும். ஸோ அந்த 3 போல்ட்டையும் தொடச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம த்ரெட்டில் போடுறப்ப கரெக்டாக வந்து உட்காரும். ஸோ இதை வந்து அடுத்தது வந்து ஆயில். இந்த ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா ஆயிலும் இந்த ஆயில் ஃபில்டரும் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த பிராண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து கடைக்கார ரெக்கமெண்டேஷன் பண்ண தான். ஸோ நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். நான் ரெகுலராலாம் இது யூஸ் பண்ண கிடையாது. ஸோ இது வந்து முதல்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆயிலை முதல்ல ஒரு திருப்புளி எடுத்து டங்குன்னு குத்தலாம். வரவே மாட்டுது காரமும். வந்துடே இப்போ தாங்க வந்துடுச்சு. ஸோ எப்பா இந்த ஒரு ஆயில் சீலை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே ஒரே கையில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா பயமாக இருக்குது. நீ ஆடுறதுக்கு அதுக்கும் கீழே விழுந்துருமா என்னான்னு ஒரு பயமாக இருக்குது. அப்படியே அசாமன்னதும் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயில் ஃபில்டரை ஒரு குண்டாவில் ஊற்றி அந்த குண்டாவில் வந்து இந்த ஆயில் ஃபில்டரை ஊற வைக்கிறது தான். ஒவ்வொரு வாட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயில் ஃபில்டருக்கு சைடில் வர அந்த ஸ்பேஸை வந்து ஓப்பன் பண்ணலாம்னா நம்மளுக்குன்னு சம்பவம் நடக்குதா இல்லை சம்பவம் என்னன்னு தெரியல. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அது அந்த நட்டு அந்த போல்ட்டு அந்த ஏரியாலாம் அப்படியே மழுங்கிருச்சு. ஸ்கிட்டாகி மழுங்கிருச்சு. அது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வரவே மாட்டேங்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணோம்னா நம்ம லேத்தில் கொடுத்து தான் எடுத்தாகணும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், மற்ற 2 போல்ட்டும் வந்துடுச்சு. இந்த ஒரு போல்ட்டு மட்டும் வரவே மாட்டேங்குது. ஸோ ரொம்பவே நானும் கஷ்டப்பட்டு எடுத்து பார்த்துட்டேன். எல்லா வழியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், வரல. ஸோ அதை இப்போதைக்கு போட்டு வச்சுட்டு அதை காலையில் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடியில் அந்த போல்ட்டு போடக்கல இது கழண்டு விழுந்துருச்சு. அப்போ விழுவாது, இப்போ விழுந்துடுச்சு. இது ஏதோ ஒரு நல்லா ஊறி விழுந்துருக்க மாட்டேங்குது. இதையும் நல்லா க்ளீனாக பெட்ரோலை ஊற்றி கழுவி நல்லா க்ளீனாக கழுவி தொடச்சிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடியில் இருக்கிற 3 போல்ட்டையும் போட்டு அந்த சென்டர் போல்ட்டையும் போட்டணும். அது ரொம்பவே முக்கியம். இல்லைன்னா ஆயில் அப்படி கீழே ஊற்றிடும். அடுத்ததாக நம்ம ஆயில் வந்து ஊற்றுறதும் அப்படியே ஆயிலை ஊற்றுறதான் கேர்ஃபுல்லாக ஊற்றணும். ஆயில் கீழே எங்கேயும் ஊற்றக்கூடாது. மறக்காமல் அடியில் போல்ட்டை போட்டு விட்ருங்க. இன்ஜினுக்கு அடியில் நம்ம கழட்டின போல்ட்டை நல்லா போட்டு டைட் வச்சுருங்க.
ஸோ டைட் வைக்கிறப்ப பார்த்து டைட் வைங்க. ஸ்லிப்பாக நீங்கள் ராங் மாதிரி ஏற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பெரிய பிரச்சனையை வேலை வச்சிரும். ஸோ தெரியாத நண்பர்கள் மெக்கானிக் கடையில் கொடுத்து மாற்றிக்கோங்க. ஸோ இது மறுபடியும் கழட்டலான்னு பார்த்தாலும் இது கழட்ட முடியல. ஸோ ஓகே இதை டைட் வச்சிடலாம் அப்படின்னு, ஸோ இது அப்படியே இருக்கட்டும்னு டைட் வச்சிடலாம் ஆயில் ஃபில்ட்ரு மாற்றாமே. ஸோ இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ, மார்னிங்கில் எடுத்த வீடியோ. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம லேத்தில் கொடுத்து கழட்டிட்டோம். பார்த்திங்கன்னாவே தெரியும் ஸ்க்ராட்ச் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ சம்பவம் நம்மளுக்கு மட்டும்தான் நடக்குமா இல்லை நாம் சம்பவத்துக்குன்னே நடக்கிறோமா என்னங்கிறதே தெரியலை. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நம்ம வாங்கின புது ஆயில் ஃபில்ட்ரு தான் அடியில் இருக்குது. ஸோ அது ரொம்பவே பெருசாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னா அதை அப்படியே என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஸோ ஓகே பழைய ஆயில் ஃபில்டரே போட்டுடலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து சேஞ்ச் பண்ணுறப்ப நாம் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தயவு செஞ்சு பண்ணுங்கள்.